ஹாய் காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி ப்ளே டைம் சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இது சாப்டர் 1 நியூ கேம் கொடுப்போம். இன்ட்ரோ வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். அது பெருசாக போகும், லோட் ஆகுது. வந்துடுச்சு. இந்த வெல்கம்னு இருக்குது. இது என்னமோ சிடி மாதிரி இருக்குது, என்னன்னு தெரில. கிஃப்ட் ஷாப்புன்னு ஒன்று இருக்குது, செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்குது. கிஃப்ட் ஷாப்புக்குள்ளே போய் ஏதாச்சும் கிஃப்ட் வச்சுருக்காங்க பார்ப்போம். இன்னும் ட்ரெயின் மாதிரி ஓடுது. ஓகே போவோம். அங்கே வேறு எதுவும் இல்லை. சரி இங்கே போய் பார்ப்போம். என்னமோ கலர் மாதிரி இருக்கு. அங்கே இருக்க கலர் தான் எங்கே போகணும் போல். என்ன இருந்துச்சு? க்ரீனு, என்னமோ ஒரு பிங்க் கலர் மாதிரி, இல்லை ரெட்டு. ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. இது உள்ள என்னமோ இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி சிடி பிளேயர் மாதிரி ஒன்று இருக்குது. சரி, இதை எடுத்து இப்போ டிவியில் போடணுமோ? போட்டாச்சு. என்னமோ வருது. ப்ளே டைம் .com அப்படின்னு வருது. கிராப் பேக்கா எதுன்னு தெரில. இப்படி வந்து மாட்டிக்கணுன்றாங்க டைட்டாக. வந்து என்ன ஓல்டு பாத் கேனன்ஸ் காட்டுறாங்க. இது ஒரு பொருள் மேலே வந்து இப்படி அழுத்திட்டு எடுத்தால் வந்து வராது. அப்படி புஷ் பண்ணி இழுத்தோன்னா, புல் பண்ணோன்னா வந்து பக்கத்தில் வருன்றாங்க. இதெல்லாம் ஃபயர் பண்ணுறது வந்து சின்ன இதுமா, தலையெல்லாம் பிச்சு போடுறது கிடையாதுன்றாங்க. சரி ஓகே. இன்னொருமே 2 பாக்ஸுமே இருக்குது. அது கனெக்ஷன் கொடுக்குறமே இப்போ இன்னொரு கொடுக்கறதுக்கு வருன்றாங்க. தேங்க்யூ, யூஸ் யுவர் கிராப் பேக்ஸ் ரெஸ்பான்சிபிலின்னு காட்டுது. சரி ஓகே. இந்த பொம்மையா ஏன்னு தெரில. இது இதான் நினைக்கிறது. இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இது ஓப்பன் ஆகுது. எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. எடுக்க முடியலையே, எப்படி எடுக்கிறது? எடுத்தாச்சு. சரி, வந்து ஏதாச்சும் இந்த சேர் இழுத்து பார்ப்போம். நான் சும்மா இழுத்தா வரல, அழுத்தி பார்ப்போம். ஏன் பறக்குதுங்க சேரு? சரி ஓகே, வந்தாச்சா? 2 இடத்த செக் பண்ணியாச்சு. இது உள்ளே போய் பார்ப்போம். இங்கே ஒன்று இருக்குது. கனெக்ஷன் கொடுக்கணும் போல இருக்குது. அழுத்தம், அது ஸ்கேன் ஆகுதுன்னு நினைக்கிற மேலே. இதுவா இது? நாளைக்கு அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிடுங்க. என்னது எனக்கு பொம்மை மாதிரி இருக்குது. அதான் பேய் ஆட்டிருக்கீங்க. பேய் தலையை பிச்சுக்கின்னு போட்டிருப்பாங்க. ஏங்க பயமாக இருக்குது. தான் பேய் ஆட்டிருக்கு, சிலை தானே ஆட்டிருக்கு. சரி, இங்கே ஸ்கேன் கொடுக்கறது இருக்குது. ஸ்கேன் கொடுப்போம். இன்னும் கட் ஆகிடுச்சு. இன்னும் கீ மாதிரி சவுண்டு கட்டுச்சு. இப்போ இதோட கையில் தான் இருக்குது வந்து கரெக்டாக. சரி எடுப்போம். சரி இருங்க, நான் ஃபஸ்ட் சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். சென்சிட்டிவிட்டி வந்து கம்மியாக இருக்கலாம். ரொம்ப பயங்கரமாக இருக்குது. வைக்க முடியல. ஸ்டடியாக இருக்குது. இதோ இங்கே பவருக்கு போகணுன்னு நினைக்கிறேன். பவருக்கு போகணும். இந்த மாதிரி காட்டினாங்க இல்லைங்க, கரண்ட் சப்ளை கொடுக்கறது. அதுதான் இருக்குது. சரி போவோம். எப்படி கொடுக்குறது? இது மாதிரி அப்படியே அழுத்திட்டு போகணுமா? சரி போவோம். லைட் எரியுது. லைட் என்ன இருக்குது? ஒரு புடுங்கணும் போல இருக்குது. அதை பிடுங்கிட்டு சரி வைப்போம். இவ்வளோ ஒரு இடத்தையே சுற்றி வர சொல்கிறாங்க அவங்க. கொடுக்க முடியாது இல்லையா? எப்படி ஒழுங்காக தானே கொடுக்குறேன். இங்கே கொடுக்கவே மாட்டேன்னு நினைக்கிறது. இப்படி வரணும். பண்ணியாச்சு. ஏன்னா பேய் காணுங்க. அங்கே ஒன்று இருக்கும். திருப்பி இந்த ஸ்கேன் வந்துருக்கு. சரி ஸ்கேன் பண்ணிடுறோம். திருப்பியும் ஸ்கேன் ஆகுது. இங்கே என்ன போட்டிருக்கு? டெஸ்டிங்கு. அது என்னமோ எழுதியிருக்கு. தியேட்டரு, கேஃபிட்டேரியாலாம் இருக்குது. மேக் எ ஃப்ரெண்டுன்னு போட்டிருக்கு. இன்னும் கை மாதிரியே இருக்குது. உள்ளே போயிடுச்சு கை.
போவோம். என்னது அது? என்ன சவுண்டு மாரி கேட்குது? கேஸு இது மாதிரி வருது. சரி போவோம். இங்கே ஒரு டிவி இருக்குது அதே மாதிரி. இதுக்கு ஏதாவது சீடி இருக்கா? இல்லை. என்னமோ மினுமினுக்குது. இது வந்து எடுத்துக்கலாம். என்னங்க இது? இங்கே அப்படியே நின்றுச்சு. ஓ, அந்த மாதிரி கலெக்ட் பண்ணணும் போல் இருக்குது. கீழே இறங்குவோம். இங்கே தான் எல்லோ கலர் இருக்குது. எடுப்போம். எல்லோ கலர் இங்கே தான் இருக்குது. வேறு என்ன கலரு? க்ரீன் கலர் எடுக்கும். இது க்ரீன் கலர் சொல்லிக்கிட்டே இருக்க வந்துடுச்சு. இன்னும் வேறு என்ன கலர்? ஒரு கலரான்னு நினைக்கிறேன். இதோ இங்கே ரெட் கலர் இருக்குது. எடுத்துக்குவோம். எடுத்தாச்சு. எப்படி போகிறதுங்க? கதவு இருக்குது, திறந்து போகணும். இதோ வந்தாச்சு. திருப்பி வந்த இடத்துக்கே தான் வந்திருக்கேன். எப்போ மேலே போயிட்டு அது வைப்போம். இதனால் இப்போ என்ன நடக்கணும் தெரியலையே. போகுது நம்ம இங்கே ரொம்ப தூரத்தில் என்ன இருக்குது அப்போ எடுத்துகிட்டு வரும்னு நினைக்கிறேன். தெரியும்டா எனக்கு இப்படி தான் பண்ணுவீங்கன்ட்டு. கஷ்டப்பட்டு தண்ணதுக்கு என்ன தூக்கிட்டு வந்தேன் போடுது. எனக்கு ரெட் கலரில் என்னமோ இருக்குது. ரெட் கலர் ஸ்கேனர் மாதிரி கூட இருக்குது. இல்லைங்க, ரெட் கலர் கை மாதிரி வச்சுருந்தேன்னா அது சரி. இதே எடுத்தோட மாட்டிக்கும். இங்கே ஸ்கேன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரெட் கலரு ப்ளூ கலரு ஸ்கேன் ஆகுது. ஆகிட்டே இருக்கும். டவுன் 10 போட்டுருக்கு. ப்ளூ கலர் அங்கே இருக்குது. அதையும் எடுத்து எஸ்கலேட்டர் வேறு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. குதிச்சுட்டேன். மூணு இருக்குது. இங்கே ஒரு சந்து மாதிரி இருக்குது. போ பார்ப்போம். இங்கே ஒரு மேலே ஏறணும் போல இருக்குது. இது மேலே சரி ஏறும். என்னது இது? இங்கே கரண்ட் சப்ளை இங்கேயுமா? சரி, இந்த கை வரணும். எப்படி சாரி வலிக்க விட்டுருவோம். வலிக்கிடுச்சு. திருப்பி போவோம். கொடுத்துரு. ஐயோ, கடுத்ததான் வந்திருக்கேன். கொடுத்தாச்சு. கதவை தரங்க. சீக்கிரம் வரங்க. போகிறேன். எங்கே போகணும்னு தெரில. மேலாம் போகுது. என்னன்னு தெரியல. பொம்மை காய்ட்டியா கட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு இன்னும் லைட்டில் எரியுது. சவுண்டு கேட்குது. டிவி நம்பர் போகுது. ஐயா திருப்பி வருது. என் பின்னாடி நம்ம இப்போ அந்த பொம்மைங்களோட குப்பை ஆடுறதெல்லாம் ஒரு பட்டன் இருக்கு. என்னது நீட்ஸ் பவர். எங்கே போய் பவர் கொடுப்பேன். இங்கே பிடிச்சி இல்லவர் பிடிச்சி தந்துடுமா. மேலே படி மாதிரி ஒன்று போகுது. அது மேலே போவோம். எனக்கு தெரிஞ்ச கரண்ட் சப்ளை தான் கொடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா பவர்னா வந்து கரண்ட்டு தானே. இங்கே ஒன்று இருக்குது. இதை பிடிச்சி இழுத்து அம்மாங்க சொன்ன மாதிரி கரண்ட் சப்ளை தான் கொடுக்கணும். இங்கே ஒன்று இருக்குது. அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே பொறுமையாக போயிடுச்சு. இப்போ கூட சுற்றிக்கிட்டு இப்படி போய் இப்படி வந்து இப்படியும் வந்து எச்சிங்க வச்சு கரண்ட் எடுக்கணும். வந்துருக்குமா? இங்கே குதிச்சிடலாம். ஸ்லோ மோஷனில் வருது பாருங்க. பவர் ஒன்று கொடுப்போம். நம்ம இதை அழுத்தணும் முடியாது. இந்த பட்டன் வச்சு அழுத்தக்கூடாது. நம்ம லைட் எரியுது. இந்த லிவரை பிடிச்சி இழுக்கணும்னு நினைக்கிறோம். அது இழுக்கலாம் தொட்டாலே வந்துடுது. இல்லைன்னா உடம்பு கை கால்லாம் வருது. ஆனால் என்னென்னு தெரியல. இதில் வந்து தலை போகுது. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இது போய் வேறு அதான் இருக்கு. நோபடி லீவ்ஸ் வித்தவுட் எ டாய். டாயா? ஓ, இந்த பொம்மை பதுக்கு தானே இருக்குது. அது வந்து உடஞ்ச பொம்மைங்க. இந்த 3 நிமிஷம் செஞ்சு ஃபிட் பண்ணும் போல இருக்குது. அதுக்கப்புறம் பொம்மை வாயில் இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்க்குறது. வந்து என்ன பண்ணியிருக்குன்னு தெரில. க்ளீன் பண்ணியிருக்கேன். க்ளீன் தான் பண்ணியிருக்கேன். ஸ்கேனர் ஆட்ருக்க அந்த ஸ்கேனரில் கொண்டு போய் தான் நம்ம வைக்கணும். இந்த இப்போ வந்து போகுது. இல்லை
போ சீக்கிரம் போயிட்டு வா. உள்ளே போய் அந்த பொம்மை இன்னும் 2வது பொம்மை போன வாய்க்குள்ள போகுது. ஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபிட் பண்ணால் இந்தியன் மிஷின் என்ன பண்ணுன்னு தெரியல. அது தெரியுது. அது க்ளீன் பண்ண இது அங்கேருந்து அனுப்பணும். அது க்ளீன் பண்ணணும். அது ஃபிட் பண்ணி இது மாதிரி இருக்குது. ஸ்கேனர் மாதிரி வருது. இப்போது அதை திருப்பி வருது. பொம்மை க்ளீனாகவே வந்துடுச்சு. அப்போ இந்த தெரியல இந்த ஸ்கேனுக்கு இந்த ஸ்கேன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வரும் போல இருக்குது. வருது வீட்டில் வா. நான் எடுக்கிறது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வா 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 வந்துட்டியா எடுத்தாச்சு. பொம்மை எடுத்தாச்சு. இப்போ இங்கே போகணும். எங்கே தாய் கிடக்குன்னு கேட்டுருக்கேன். வச்சாச்சு. ஸ்கேனிங் சொன்னல இதெல்லாம் வந்து நீங்கள் பே 1 பே 2 இருக்குது. பே 1 இது என்னன்னு தெரியல, திறக்க முடியல. பே 2 இருக்குது. இதுலேயும் போகும். இவ்வளோ தான் போக முடியும். அந்த பாப்பி வந்துருச்சு. எங்கே இருந்துச்சு அழகாக இருந்துச்சு. என்ன பெண்ணு இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. போகும்போது ஐயோ மாட்டிதான் போகும். ஓடுறா இங்கே இங்கே கண்ணு தெரியுதுங்க. இந்த வழியா எந்த வழியும் நடத்துலீங்க. ஏதோ துணிலாம் போட்டுருக்கு. ஓடுறா எங்கே போகணும்? மாட்டிக்கிட்டே. அது எப்படின்னே தெரில. என்னமோ இடம்லாம் காட்டுது. எங்கேயோ போகணுன்னு காட்டுது. என்னமோ எழுதிருக்கு. கெட் அப் ஏந்துடுறான்றாங்க. இந்த லோடிங் ஆகுது. எப்படி என் சந்தைக்குள்ளே போல இருக்குது எப்படின்னே தெரில எனக்கு. போயிட்டு வந்து டக்குன்னு ஸ்டக் ஆகிடுச்சு. அது வந்து பிடிச்சிருது. பின்னாடியே தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும் போல இருக்குது. தெரில என்னவோ. லோட் ஆகிட்டு வந்துருச்சு. இது திருப்பி நான் ஏமாற மாட்டேன். இங்கேயே மாட்டி போன நேரத்துக்கு கொஞ்சம் ஜாஸ்தி கொட்ட ஒழுங்காக வரலன்னா ஓடு சீக்கிரம் அதே எஸ்டேட் வந்தாச்சு. ஓடு இதான் போகணுமா? ஏதோ தொழிலில் தான் போகணும். அது உள்ள போக முடியல. போக மாட்டேன் சொல்கிறீங்க. எப்படி போகிறது? வழி இருந்தால் தானே போகிறதுக்கு. அவ்வளோண்டு ஓட்ட விட்டா. சரி இருங்க, திருப்பி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன் நான் திருப்பி சாக மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு எப்போ போகிறேனோ அப்போ தான் சாகிறேன். ஒன்றும் புரிய மாட்டேங்குது. லோடிங்க திருப்பியும் இன்னும் எத்தனை வாட்டிக்காக போகிறனோ தெரில. நான் டவுட் இருக்குன்னா அந்த திருப்பி வந்துட்டு இந்த வாட்டி சத்தியமாக விட்டாங்க. இந்த ரிவர்ஸ் எடுக்கும்போது ஃபாஸ்ட்டாக போக மாட்டேன். நாட்டுக்கு தெரிய மாட்டேங்குது. பக்கத்துலேயே பண்ணிட்டு ஓடுற மாட்டிட்டேன். ஓடுற திருப்பி அதே மாதிரியா இந்த இல்லையா போ மேலே போ. ஐயோ டோன்ட் சொல்லி ஐயோ எப்படியோ வந்துட்டங்க. இது இவ்வளோ பெருசாக இருக்கு. ஐயோ இல்லையா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எங்கெங்கேயோ கொண்டு போய் விட்றாங்க. என்ன அங்கே மட்டும் தெரிய மாட்டேங்குது. ஓடுறா ஜஸ்ட்டில் போனேன். இப்போது பாட்டு வந்துடுச்சு. ஓடுறா ஐயோ கதை சத்துறீங்க. வருதுடா கதை தருங்கடா. வந்துருச்சுடா. அது ஓடு எங்க பின்னாடி தான் வரும். திரும்பி பார்த்தா சொல்லி முடிஞ்சு எங்கே வெளியே வந்துச்சு. சரி அது வருது. நான் எங்கேயே பாப்பி
இந்த பாப்பையெல்லாம் பிடிக்கக்கூடாதாட்டிருக்கு. ஏதோ செத்துருச்சு. அது கூட ஒரு தொல்லை போயிடுச்சுங்க. அவ்வளோதான், தொல்லை முடிஞ்சிச்சு. சரி, இங்கே ஒரு முட்டு சந்து இருக்கு. இப்படி எங்கே போக போகிறோமோ தெரில. இங்கேயா என்ன இல்லை. ஒரு பூ மாதிரியே இருக்குங்க. இந்த பூக்குள்ளே தான் வழி காட்டுது. ஓ டோன்ட் நோ சி நோ ரெண்டுலாம் போட்டிருக்கு. எங்கேயும் ஒரு படி இருக்கு. ஒரு வீடு மாதிரியே இருக்குது பார்த்தா. ஒரு டாய் ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒரு வீடா அப்படின்னு தான் நானே பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் இதை நம்ம வீடாக இருக்குமோன்னு பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன்னா தரையிலும் ஒரு மாதிரி இருந்துச்சு. வீடெல்லாம் இருந்துச்சு. பார்த்து இருட்டாக அதே மாதிரி ஒரு ரூம் இருந்துச்சு. உள்ளே திறந்து கொஞ்சம் வெளிச்சமாக இருந்துச்சு. அது ஒரு ரெட் கலரில் இருந்துச்சு. ஆனால் ஸோ உள்ளே ஒரு பொம்மை இருந்துச்சு. திறந்து விட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு அதே ரெட் கலர் கை வச்சு திறந்தேன். கருப்பாயிருச்சு திடீர்னு. உண்மைன்னு தெரியல. சவுண்டை போட்டு நம்ம பேசணுமே. pappyplaytime.com கட்டுறேன். சாப்டர் 1 எட்டைட்ஸ் குவிஸா முடிஞ்சிருச்சா? என்ன பெரிய வீடியோ நினச்சேன். பார்த்தா சின்னதாக இருக்குது. சரி, ஓகே. நீங்கள் வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிருங்க. ஓகே, பாய். I'm like, hey, what's up?